தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம்பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. அன்பே சிவம், அறியும் சிவனும் ஒன்றே, ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. இந்த 3 வார்த்தைகளையும் நாம் கேட்டிருக்கிறோம். இந்த அன்பே சிவம் என்பதற்கு உதாரணமாகவும் சிவபக்தியையும் விஷ்ணு பக்தியையும் ஒரு சேர வளர்த்தவராகவும் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்பதை வாழ்க்கையிலே நடத்தி காட்டியவரும் ஆகிய நம்முடைய காஞ்சி பெரியவரை பற்றிய வாழ்க்கை வரலாற்றை மக்களுக்கு, பக்தர்களுக்கு, அன்பர்களுக்கு தெரிவிக்கும் விதமாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். சாய் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணும் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம். பம்பாயில் இருந்த சுப்பராமன் மாமாவுக்கு அவர் வேதரட்சணிதி ட்ரஸ்ட்டில் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கிறதே பல அனுபவங்கள் அப்படிங்கிறத பார்த்தோம். பெரியவா பெல்காம் அப்படிங்கிற இடத்துல சாதுர்மாசத்தில் இருக்கா. இவா பம்பாயிலேருந்து இந்த வேதரட்சணிதி ட்ரஸ்ட்டை சேர்ந்த ஒரு 150 பேர் பெரியவாளை சாதுர்மாசி தரிசனத்துக்காக வரப்போகிறான்னு மடத்துக்கு தகவல் தெரிவிச்சிருக்கா பெரியவா கேம்புக்கு. இவா எல்லாரும் இந்த பெல்காம் ஸ்டேஷனில் போய் இறங்கினா பம்பாயிலேருந்து மடத்துலேருந்து சில பேர்லாம் வந்து எல்லாருக்கும் மேளதாளத்தோட ஒரே மாலை மரியாதையோட வரவேற்பு. இவாளுக்கு புதுசாக இருந்தது. என்னம்மா எங்களுக்கு எதுக்கு போய் இப்படி எல்லாம் பண்ணச்சுரு அப்படின்னா, இது அத்தனையும் பெரியவா உத்தரவு அப்படின்னா. பெரியவா உத்தரவா? அது எதுக்கு பெரியவா இப்படி எல்லாம் பண்ணச்சுரா? நாங்கள் என்ன சாதாரணமாக ஒரு ஏதோ உத்தியோகத்தில் இருக்கிறவா, ரொம்ப லௌகீகமாக இருக்கிறவா, நான் எங்களை ரிசப்ஷனுக்கு எங்களுக்கு வரவேற்பு இவ்வளோ தடபடலா அப்படின்னு தெரியலப்பா பெரியவா பண்ணச்சோன்னா. அப்புறம் எல்லாரும் வந்தால், மடத்துக்கு வந்தால் பெரியவா தரிசனத்துக்கு பண்ணுறா. எத்தனை பேரும் உட்காத்தி வச்சுருக்கு தரிசனம் கொடுத்துனுக்கிட்டே பெரியவா அதில் கேட்டாவா. இல்லை ஆச்சரியமாக இருந்தது, பெரியவா என்னமோ எங்களுக்கு போய் மாலை மரியாதையோட ஸ்டேஷன்லேருந்தே இவ்வளவு தடபுடலாக ரிசப்ஷன் வரவேற்பு எதுக்குன்னு தெரியல அப்படின்னா. பெரியவா சொல்கிறா, எதுக்கா? உங்களுக்கு தான் பண்ணும். நீங்கள் எல்லாரும் உங்கள் லௌகீகமாக உங்களுக்கு வாழ்க்கையில் ஏதோ உத்தியோகத்திலேருந்து பல காரியங்கள் இருந்தால் கூட நான் சொன்னேங்கிறதுக்காக, வேதத்தை காப்பாற்றுறதுக்காக, வேதரட்சண சம்ரட்சணத்துக்காக இந்த வேதரட்சண நிதிக்கு விஆர்என்டிக்கு இவ்வளவு கைங்கரியம் என்றாலே உங்கள் டயத்தை செலவழிச்சு இப்படி வேதத்துக்கு கைங்கரியம் என்ற உங்களுக்கு தான் இந்த மரியாதையெல்லாம் பண்ணணும், அதுக்காக தான் பண்ண சொன்னேன் அப்படின்னா. நிஜமாகவே எல்லாருக்கும் ரொம்பவே உருகிட்டா. நாம் ஏதோ நம்மளால் முடிஞ்சது கைங்கரியம் பண்ணுறோம், எதுவும் பெரியவாளுக்கு பிரியமாக இருக்கே சொல்லியிருக்காளே, இது நல்லதுன்னு சொல்கிறாளே, ஒரு க்ஷேமம்னு சொல்கிறாளேங்கன்னு பண்ணினா, அந்த வேதத்துக்கு வேதரட்சணிதி ட்ரஸ்ட்டுக்கு கைங்கரியம் பண்ணினா அதை எவ்வளோ உயர்வாக பெரியவா எடுத்துட்டு தன்னோட மனசில் அதை வச்சுருக்கா, இடம் கொடுத்துருக்கா அப்படின்னு ஆச்சரியமாக இருந்தது. உங்களுக்கு தான் பண்ண சொல்லணும். உங்களுக்கு எத்தனையோ காரியங்கள் இருக்குது, லௌகிகம் உங்கள் ஆஃபீஸில் இருக்குது, வீட்டில் இருக்குது, இத்தனையும் விட்டுட்டும் அப்படி பண்ணுறேன்னா இதுதான் பெரிய தியாகம். இந்த சரீரத்தால் உழைக்கிறது அப்படி ஒரு பெரிய விஷயம், சிரமதானம் மண்டல். அதனால தான் உங்களுக்கு அப்படி இந்த மரியாதை பண்ண சொன்னேன் அப்படின்னு. பெரியவா என்ன பண்ணால், அங்கே மண்டபம் இருக்குது, அந்த மண்டபத்தில் போய் உட்காந்துட்டு அங்கே ஹோமம் எல்லாம் நடந்து பெரியவா ஜெயந்தி வேறு நடக்கிறது. பண்ணுங்கோ, நீங்கள் போய் தானே அங்கே போய் உட்காந்துருங்கோ அப்படின்னா. இவா எல்லோரும் பெரிய மண்டபம், அதில் வந்து இந்த 150 பேரும் உட்காந்து சும்மா உட்காந்துங்க உபனிஷத் பாராயணம் பண்ணுறா. எல்லோரும் உபனிஷத் சொல்லியிருந்தா. பெரியவா வரப்போறா, வந்து தரிசனம் கிடைக்க போகிறதுன்னு வெயிட் பண்ணின்னு இருக்கா. வந்தால் மண்டபம் ஒரு 2-3 லேயராக இருக்குது. அதில் மேல் மண்டபத்தில் இவா உட்காந்துட்டு பண்ணின்னு இருக்கா. பெரியவா என்ன பண்ணால், வந்தவா கீழே அப்படியே நின்றுட்டு அந்த மண்டபத்தை அப்படியே சுற்ற ஆரம்பிச்சுட்டா. சுற்றிகிட்டே வரா. இவா என்ன நினச்சிட்டா, உட்காந்து உபனிஷத் பாராயணம் இருக்கா. நேராக மேலே ஏறி மண்டபத்தில் வந்து நடுநாயகமாக பெரியவா சபையில் உட்காந்துட்டு எல்லாருக்கும் தரிசனம் கொடுத்து பேச போகிறாளாக்கும் அப்படின்னா, பெரியவா மேலேயே வரல, சுற்றி வந்துட்டா. இப்படி பெரியவா அப்படி சுற்றின்னு கீழே சுற்றின்னு வராளேன்னு பெரியவா அங்கே போகிறாளாக்கும் இங்கே போகிறாங்க நினச்சின்னு என்ன பண்ணால், இந்த 150 பேரும் கீழே இறங்கி வந்துட்டா. வந்தால் பெரியவாளை இவா சுற்றின்னு பெரியவா பின்னாலே போகிறா. பெரியவா அப்படியே சுற்றின்னு வரா. இப்படியே இருந்தது. இவாளுக்கெல்லாம் புரியல என்ன ஏதுன்னு. அதுக்கப்புறம் பெரியவா சொல்கிறா,
அவள்லாம் உட்காந்து உபனிஷத் சொல்லின்னு இருக்கா, வேதம் சொல்லின்னு இருக்கா, வேதத்துக்கு கைங்கரியம் பண்ணின்னு இருக்கா. அவளை நான் பிரதட்சணம் பண்ணணும்னு நான் கீழேந்து சுற்றினா அவள் எதுக்கு பின்னாலே சுற்றுறாங்கிற. நான் அவளை சுற்றணும்னு பார்க்குறேன், அவள் எதுக்கு திருப்பி சுற்றுறா அப்படின்னு. இது ஆச்சரியமாக இருந்தது. என்னமோ ஸ்டேஷனில் மாலை மரியாதையோடு வரவழைத்தது பெரிய விஷயம் அப்படின்னா, அதுக்கு மேலே ஒருபடி போய் இங்கே என்ன பண்ணான, இந்த வேதம் சொல்லின்னு இருக்காளாம், வேதத்துக்கு கைங்கரியம் பண்ணுறவா, அதனால் இவாளை நான் பிரதட்சணம் பண்ணணும்னு பார்க்குறேன் அப்படின்னு. முன்னாலேயே பார்த்தோம், பெரியவா வீதியில் போகிறதே பஜனை பண்ணின்னு நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு வரா, அவளை பெரியவா பிரதட்சணம் பண்ணா ஏன்னா பெரிய உபகாரம் பண்ணுறா, பகவத் ஸ்மரணையை நமக்கு உண்டு பண்ணுறா, பகவன் நாமாவை சொல்லின்னு. இங்கே என்னடான்னா வேதம் சொல்றா, உபனிஷத் சொல்றா, வேதத்துக்கு கைங்கரியம் பண்ணுறா அப்படிங்கிறதுனால இவாளை பிரதட்சணம் பண்ணும் அப்படின்னு. இதுதான் பகவானோட குணம். பகவான் என்ன பண்ணுறார் அப்படின்னு, யார் தர்ம வழியில் நடக்கிறாளோ, யார் நல்லது பண்ணுறாளோ அவள்கிட்ட அளவில்லாத பிரியமாக இருக்குது. அவளை உபாசிக்கிறது, அவளை கொண்டாடுறது பகவானுக்கு பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு தெரியுது. இதெல்லாம் இவாளுக்கு ஒரு புது அனுபவமாகவே இருந்தது, ஆச்சரியமாக இருந்தது. பெரியவாளுக்கு அந்த வேதத்து மேலேயும் வேதத்துக்கு ஒரு கைங்கரியம் பண்ணுவாளையும் வேதம் படித்தவா மேலேயும் என்ன ஒரு அபிப்பிராயம், என்ன ஒரு உயர்ந்த ஒரு பாவம் இருக்குது அப்படின்னா, அந்த வேதம் எவ்வளோ உசந்ததாக இருக்கணும்னு தெரியுது. அது போல தான் இந்த வேதம் படித்த குழந்தைகளுக்கெல்லாம் பரீட்சை வைப்பா. வேதரட்சணி நிதி ட்ரஸ்ட்டில் பரீட்சை வச்சு அந்த அக்ஷய திருத்தியை அன்னைக்கு சம்பாவனை பண்ணுறது அப்படின்னு. அக்ஷய திருத்தியை அப்படின்னு இந்த வருது இல்லையா, சங்கர ஜெயந்திக்கு முன்னால் வரும். அந்த அக்ஷய திருத்தியை அன்னைக்கு, அக்ஷயம்னாலே குறவில்லாத இருக்கிறது, அந்த திருத்தியில் அது அக்ஷயமாக வளரும். அன்றைக்கி எதுவாக இருந்தாலும் குறவில்லாத வளரும் அப்படிங்கிறதுனால பெரியவா என்னம்னா அந்த அக்ஷய திருதியை அன்னைக்கு இந்த வேத பரீட்சை கொடுத்து பாஸ் பண்ண குழந்தைகளுக்கெல்லாம் சம்பாவனை பண்ணால் அதுகள் ஆயுசு முழுக்களும் ஐஸ்வர்யத்துக்கு குறவில்லாத அக்ஷயமாக வளர்ந்துட்டு இருக்கட்டும், அதுகள் க்ஷேமமாக சௌக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் அக்ஷய திருதியில் சம்பாவனை அப்படின்னு வச்சுருந்தா. அது வருஷா வருஷம் இப்போது நடந்துட்டுருக்கு. அதில் ஒரு வருஷம் இவன் என்ன பண்ணுறா, வந்து பெரியவா தேனம்பாக்கம்ங்கிற இடத்துல இருந்தால் இவன் மொதல் நாளே வந்து பெரியவாள்கிட்ட சொன்னான், நாளைக்கு அக்ஷய திருதியை இந்த குழந்தைகளுக்கெல்லாம் சம்பாவனை பண்ணணும், அதனால் இந்த குழந்தைகள்லாம் இங்கே அழிச்சுன்னு வரும் பெரியவா சன்னதிக்கு, இங்கே பண்ணிவிடலாம் அப்படின்னு. அதுக்கு பெரியவா சொன்னால், குழந்தைகள்லாம் இங்கே அழிச்சுன்னு வர வேண்டாம், இந்த விஷயத்தை, இந்த சம்பாவனையை, இந்த நிகழ்ச்சியை காமாட்சி கோவிலில் வச்சுக்கோ, நான் அங்கே வரேன் அப்படின்னா. இவா பார்த்தா தேனம்பாக்கத்துலேருந்து பெரியவா காமாட்சி கோவில் வரைக்கும் நடந்து வரணும், அதனால் பெரியவாளுக்கு சிரமம் வேண்டாமே, இந்த குழந்தைகளை இங்கே அழிச்சுன்னு வந்துட்டா இங்கேயே முடிச்சுடலாமே அப்படின்னா, பெரியவா இல்லை இல்லை காமாட்சி கோவில் அம்பாள் சன்னதியில் வச்சுக்கோ, நான் அங்கே வந்துடுறேன் அப்படின்னா. சரின்னு மறுநாளைக்கு அக்ஷய திருதி அன்னைக்கு காமாட்சி கோவிலில் இந்த வித்தியார்த்திகளுக்கெல்லாம் சம்பாவனை மரியாதை பண்ணி, அப்போ எல்லோரும் வந்திருக்கா, சில விஐபிலாம் கொட்டுப்பா, எல்லோரும் அது ஒரு பெரிய ஃபங்க்ஷனாக நடக்கும். பெரியவாளும் வந்தா, வந்து உட்காந்துருக்கா, ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஆரம்பிச்சிடும் அப்படின்னா. இன்னும் இவர் படித்தார், முதல் பேர் எந்த வித்தியார்த்தி யார் முதல்ல வந்திருக்காரோ அவர் பேரை படித்தா அந்த பையன் ஏந்துட்டோடனே அந்த குழந்தைக்கு சம்பாவனை பண்ணும். இன்னும் பெரியவா இங்கேருந்து பார்த்துட்டு சொல்கிறான், அந்த பையனை அந்த குழந்தைய உட்கார சொல்லு, அவரை உட்கார சொல்லும் அப்படின்னா. உடனே அந்த பையன் சொன்னால், நீங்கள் உட்காருங்க, உங்களை உட்கார சொல்கிறா பெரியவானா. உட்காந்துட்டு உடனே இப்படி கூட்டத்தில் பார்த்தா தொண்டு கழவரா ஒருத்தர், ஒரு வயசானவர், அந்த கழவரை கூப்பிடு அப்படின்னா. வந்தா இந்த சம்பாவனை பணத்தை அவர்கிட்ட கொடுத்து, அவருக்கு யாருக்கு இது கொடுக்கணுமோ அவர்கிட்ட கொடுத்துட்டு வர சொல்லும் அப்படின்னு. சரி, இந்த வயசில் பழுத்த பழமாக இருக்கார் அப்படின்ட்டு இவர் எடுத்துன்னு போய் கொடுத்தார். கொடுத்த உடனே அவர் கொடுத்துட்டு பேசாத நிற்கிறார். பெரியவாசரா அவருக்கு நமஸ்காரம் பண்ண சொல்லும் அப்படின்னு. இது எல்லாருக்கும் தூக்கி அறி போட்டுது. இருக்கிறதுலேயே சதாபிஷயானவர் வயசானவராக இருக்கார், தொண்டு கழுவராக இருக்கார். இவரோ இந்த வேதம் படிச்சிருக்கிறவரோ 20 வயசு பையனாக இருக்கார். இவருக்கு எப்படி அவர் நமஸ்காரம் பண்ணுறதாவது, நமக்கு அப்படி சம்பிரதாயம் இல்லையே அப்படின்னா, பெரியவாசரா நமஸ்காரம் பண்ணணும். ஏன்னர், அவர் வித்தியார்த்தி, படிக்கிற வரைக்கும் தான் அவர் மாணவர். வித்தியார்த்தி ஒரு வேதம் படிக்கிறவா படிச்சுட்டு இருக்கிற வரைக்கும் தான் வித்தியார்த்தி, மாணவன். அப்போ தான் அவன் இவன்னு அவனை சொல்லலாம். அவர் முடிச்சுட்டார்னா, அந்த படிப்பை முடிச்சுட்டார்னா அதுக்கப்புறம் அவன் இவன் இல்லை, அவர். அது வரைக்கும் அவனை வா போன்னு கூப்பிடலாம், அவன் இவனுங்கலாம். ஆனால் இப்போ முடிச்சுட்டார்னா பூர்ண இவர் வேத வித்தா ஆயிட்டார் அப்படின்னா அதுக்கப்புறம் முழுக்க முழுக்க மரியாதை தான், அவர் இவர் அப்படி தான். ஏகவச்சனத்தில் கூப்பிடப்படாது, அவர் பெரிய வித்வான். அதனால் இப்போ தான் புரியுறது, அவர் ஏந்துண்டு வாங்கிக்கப்படாதான், அவர் உட்காந்துன்னு தான் வாங்கிக்கணும். ஏன்னா பெரிய வேத வித்து, வேத வித்வான். கொடுக்குறவர் தான் போய் அங்கே குனிஞ்சுட்டு நின்றுண்டு கொடுக்கணுமே வழியே, வாங்கிக்கிறவர் உட்காந்துட்டு அப்படி கௌரவமாக வாங்கிக்கணும். இதுதான் வேதத்துக்கு உண்டான மரியாதை. எந்த இடத்துலையான நாம் கையேந்திரத்தை என்ன பண்ணோம்னர், ஏந்தி கையை வாங்கிக்கிறவன் தான் ஏந்து நின்று பணிவோடு வாங்கிக்கணும். ஆனால் இந்த வேதத்துக்கு மட்டும் என்ன பெருமை அப்படின்னர்,
கொடுக்கிறவர் தான் பணிவோடு அங்கே கொண்டு போய் கொடுக்கணுமே வழியே, வாங்கிக்கிறவர் அந்த வேதம்னா இருக்கு அவர்கிட்ட, இருக்கிறதுலேயே உயர்ந்ததான அந்த வேதம் இருக்கிறதுனால அவர் உட்காந்துன்னு வாங்கிப்பார். வயசில் சின்னவராக இருந்தாலும் கொடுக்குறவர் வயசில் பெரியவராக இருந்தாலும் நமஸ்காரம் பண்ணணும், நமஸ்காரம் பண்ண சொல்லுவார். நமஸ்காரம் பண்ணிட்டு கொடுக்க சொல்லு, அவரை உட்காந்துன்னு வாங்கிக்க சொல்லு. அதுக்கப்புறம் பெரியவா சொல்றா, ஏன் இங்கே நான் இருக்கிற இடத்துல வச்சுக்க வேண்டாம், தேனம்பாக்கத்தில் வச்சுக்க வேண்டாம், இங்கே வச்சுக்கணும் அப்படின்னா, இந்த வேதம் படித்த இவாளெல்லாம், இந்த வித்வான்கள்லாம் நான் இருக்கிற இடத்துக்கு அலக்கழிக்கிறதா, அவளை என்கிட்ட வந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லப்படாதான். அவள் இருக்கிற இடத்த தேடின்னு போய் நாம் கொடுக்கணும். அதுதான் கௌரவம், அதுதான் பாக்கியம். அதனால தான் அம்பாள் சன்னதிக்கு வர சொல்லி நான் இங்கே வந்தேன் அப்படின்னு. இதெல்லாம் கேட்டு இந்த இவாளுக்கெல்லாம், அதுவும் சுப்பராமாக்கெல்லாம் ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. ஒரு வேதத்தை, வேதம் படித்தவாளை அதை எப்படி கௌரவப்படுத்தணும் அப்படிங்கிறதுல பெரியவாள்கிட்ட தான் கற்றுக்கணும். அவன் இவன்னு கூட அப்புறம் கூப்பிடப்படாதான், அவர் இவர் அப்படின்னு தான் பகுவச்சனத்தில் தான் மரியாதையாக தான் அவளை கூப்பிடணும் அப்படின்னு. அப்படின்னா நாமளும் நம்ம வீட்டில் எவ்வளவோ பேர் வைதிகள்லாம் வரா நம்ம வீட்டு நிகழ்ச்சிகளுக்கெல்லாம், அவளெல்லாம் நாம் எவ்வளோ மரியாதையாக கௌரவமாக நடத்தணும் அப்படிங்கிறது இந்த நிகழ்ச்சி மூலியமெல்லாம் நமக்கு தெரியுது. பெரியவா இதெல்லாம் சொல்லி காமிச்சிருந்தா கூட நமக்கு மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்காது. பெரியவா தானே நடத்தி காமிச்சதுனால தான் நமக்கு ஒரு மனசில் ஒரு ஆழமாக பதிஞ்சு, ஓ நம்மளும் இனிமேல் அப்படி தான் நடந்துக்கணும், வைதிகால்கிட்ட வேதம் படித்தவாள்கிட்ட அப்படி ஒரு ஜாக்கிரதையாக கௌரவமாக தான் நடந்துக்கணும் அப்படின்னு தெரியும். இப்படி அந்த வேதத்தையும் வேதம் படித்தவாளையும் எப்படிலாம் உலகத்தில் பார்க்குறோமே, இனிமேல் நம்ம வரலாறுலாம் பார்த்தாக்க, இனிமேல் அந்தணர்களுக்கெல்லாம் எல்லாரும் பார்க்குறவாள்லாம் நமஸ்காரம் பண்ணினா அதெல்லாம் பண்ண அப்படின்னா வேறு எதுக்காக இல்லை, அவளோட பிறவிக்காக, அவளோட வர்ணத்துக்காக, ஜாதிக்காக அவளுக்கு நமஸ்காரம் பண்ணலை, அவளை மதிக்கலை, உயர்ந்த ஸ்தானத்தை கொடுக்கல. இருக்கிறதுலேயே ரொம்ப உயர்ந்த விஷயமான வேதம் அவள்கிட்ட இருக்கிறதுனால அவளுக்கு ஒரு எப்பொழுதுமே ரொம்ப ஒரு உயர்ந்த விலை உயர்ந்த பொருள் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துக்கு அவளுக்கே ஒரு தனி மதிப்பு ஏற்படுது இல்லையா. அதை போல் மிக விலை உயர்ந்ததான வேதம் ஒருத்தட்ட இருக்கிறதுனால அவளுக்கு மதிப்பு, அவ்வளோதானே வழிய வேற எதையும் வச்சு அவளுக்கு மதிப்பு கிடையாது. அந்த விஷயத்துக்கு தான் அங்கே மதிப்பு, அதில் உள்ள சாமானுக்கு தான் அங்கே மதிப்பு. அதைத்தான் பெரியவா நமக்கு எடுத்து காமிக்கிறார். அப்படி இருக்கிற பெரியவா, அந்த பெரியவா வேதத்துக்கு பண்ணின மரியாதையும் அப்படி இல்லை ஒரு கௌரவம் கொடுத்ததுனால்தான் இன்ற அளவுக்கும் இந்த 21ஆம் நூற்றாண்டுலேயும் இவ்வளவு ஒரு மாயா மோகத்தில் மயங்கி நாம் லௌகீகத்திலேயே மூழ்கி இருக்கிற ஒரு காலத்துலேயும் இன்னமும் கொஞ்சமான வேதத்துக்கு ஒரு மதிப்பு இருக்குது, வைதிகாலுக்கு ஒரு மதிப்பு இருக்குது, அவளுக்கும் ஒரு சொசைட்டியில் ஒரு கௌரவமாக ஒரு வாழ்க்கை நடக்கிறது அப்படின்னா அதுக்கு காரணம் பெரியவா. அப்படி வேதரட்சண நிதி ட்ரஸ்ட்டுன்னு வச்சு, வேத பாட நிதி ட்ரஸ்ட்டுன்னு வச்சு, அதில் இன்னும் பல விஷயங்கள் பெரியவாளுக்கு ஜெயந்தியை பம்பாயில் பண்ணோம் அப்படின்னு இவாள்லாம் ஆசைப்பட்டு பண்ணினா, பெரியவாள்கிட்ட வந்து கேட்டா, என் பிறந்த நாளை கொண்டாடுற அளவுக்கு நான் என்ன பெரிய சாதிச்சுட்டேன், இந்த உலகத்துக்கு என்ன நல்லது பண்ணிட்டேன், எதுக்கு கொண்டாடணும் அப்படின்னு கேட்குறவர் யார்? பெரியவா. இவர் பிறந்ததுனால தான், இவர் அவதாரம் பண்ணினதுனால தான் உலகத்துக்கே நன்மை ஏற்பட்டுருக்கு. அப்பேற்பட்டவர் கேட்குற, என் பிறந்த நாளை எதுக்கு கொண்டாடணும், அதனால என்ன லாபம்? இல்லை இவாள்லாம் எங்களோட திருப்திக்கு பண்ணணும், பெரியவா பிறந்ததுனால தான் வேதம் இருக்குது, அதனால் கொண்டாடணும் அப்படின்னா உடனே பெரியவா சொல்கிறா, சரி அப்போது ஒரு கண்டிஷன், என் பிறந்த நாளை கொண்டாடினா எவ்வளவு செலவழிப்பேள் அப்படின்னா. எவ்வளவு செலவழிப்பேள்னு கேட்டால் என்னத்தை சொல்கிறது? இந்த வருஷம் 1000 ரூபா செலவழிக்கலாம், அடுத்த வருஷம் 5000 ரூபா செலவழிக்கலாம், எப்படி வேணால் செலவழிப்போம். பெரியவா சொல்கிறா, சரி எவ்வளவோ செலவழிங்கோ, எவ்வளவு செலவழிச்சேள்னு என் பிறந்த நாளைக்கு என் ஜெயந்தியும் கொண்டாடுறதுக்கும் கணக்கு வச்சுங்கோ. அப்படி செலவழிச்சேள்னா என் பிறந்த நாளைக்கு 1 ரூபா செலவழிச்சேள்னா 10 ரூபா எனக்கு தரணும் அப்படின்னு. 1 ரூபா செலவழிச்சா 10 ரூபா எனக்கு தரணும் அப்படின்னு. இவ பார்த்தா, ஏன்னா இப்போ 1000 ரூபா செலவழிச்சோன்னா 10,000 ரூபா பெரியவாளுக்கு காணிக்கையாக தரணுமா. அவள் பார்த்தா, என்ன ஆனாலும் சரி அப்படியே பண்ணுறோம், ஏன்னா பெரியவா ஜெயந்தியை கொண்டாடுறதுக்கு ஒத்துண்டா போகிறோம் அப்படின்னு. அதே மாதிரி வருஷா வருஷம் இவ ஜெயந்தி முடித்தோன்னே ஜெயந்திக்கு என்ன செலவாச்சோ அதை போல் 10 பங்கு பெரியவாள்கிட்ட கொண்டு கொடுத்தா காணிக்கா. அது எதுக்குன்னு வேறு ஒன்றும் இல்லை, இந்த வேத சம்ரட்சணத்துக்கு தான். அப்போ சொல்கிறா, நமக்கு கொண்டாடினோம் 1 ரூபா கொண்டாடினோன்னா என்ன பண்ணணும்னு அதே அட் த சேம் டைம் வேதத்துக்கு 10 ரூபாய்க்கு கொண்டாடணும். இதுலேயும் தெரியறது, நாம் ஒரு சஷ்டி தவுர்த்தி பண்ணா, சதாபிஷேகம் பண்ணா, நம்ம பிறந்த நாளை பண்ணால் ஐஷம் பண்ணால் என்ன பண்ணோம்னு நாம் என்ன செலவழிக்கிறோமோ அதுக்கு அதில் இருக்கிறதுலே ஜாஸ்தி எதுவாக இருக்கணும் அப்படின்னு வேதத்துக்கும் வைதிகாலுக்கும் செலவழிக்கிறது தான் அப்படிங்கிற நமக்கு இது ஒரு பாடமாக தெரியும். எனக்கு 10 பங்கு கொடுக்கணும் அப்படி இல்லைன்னு சொன்னால், அப்படி எல்லாம் பண்ணி பண்ணி அந்த வேதத்துக்கு ஒரு உயர்வை கொடுத்து இந்த அபூர்வமான சாகைகள்லாம் எடுத்து உலகத்துக்கு பாதுகாத்து கொடுத்து, அப்புறம் வேத பாட நிதி அப்படின்னு சொல்லி இந்த வேதரட்சண நிதி ட்ரஸ்ட்டில் வேதம் படிக்கிறவாளுக்கெல்லாம் உற்சாகத்துக்கு, அதுக்கப்புறம் பெரியவா சொல்கிறா,
வைதிகா வேதத்தை படிச்சுட்டு ஏதோ வைதிக பிரவர்த்திக்கு போய் சம்பாதிச்சுருக்கா. இதுக்கு மற்ற உத்தியோகம் மாதிரி 60 வயசான ரிட்டையர்மெண்ட்டு அதெல்லாம் கிடையாது. இவள் ஆயுசு முழுக்கலும் வீடு வீடாக போய் சம்பாதிக்க வேண்டியிருக்கு. அது வயசாகிடுத்துனா 70 வயசு 80 வயசில் தள்ளாத வயசுலையும் இவா பிரவர்த்திக்காக வெளியில் போக வேண்டியிருக்கு, முடியாத சமயத்துலையும். அப்படி இருக்கிறவாளுக்கு, போக முடியாதவாளுக்கு, போய் வைதிக பிரவர்த்திக்கு போய் சம்பாதிக்க முடியாதவாளுக்கும் வயிறு இருக்கோ இல்லையோ, சாப்பிடணுமே. அதுக்காக என்ன பண்ணும் அப்படின்னார், அவளுக்கு பென்ஷன் மாதிரி மாதம் மாதம் உதவித்தொகை கொடுக்கணும். அந்த உதவித்தொகை மினிமம் அவள் என்ன பண்ணணும், ஒரு கஞ்சியானும் குடிக்கிறாப்புல கொடுக்கணும் அப்படின்னு. இதெல்லாம் நினச்சி சுப்பராமம்மா கண்ணில் தண்ணி விட்டுன்னு சொல்லுவார். பெரியவா அப்படியே கெஞ்சிருக்கா. அவள் ஒரு அந்த வேதம் படித்த வயிறு காயப்படாதுரா, ஒரு கஞ்சியானும் அந்த வயத்தில் ஊற்றணும், அப்போ தான் உலகத்துக்கு க்ஷேமம். நாம் எல்லாரும் சௌக்கியமாக வேளா வேலைக்கு சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா, ஒரு வேதம் படித்த வயிறு வாடுன்னு தான் அதை விட கொடுமை உண்டா? இல்லை, அவள் வயத்தில் ஒரு கஞ்சியானும் ஊற்றணும் அப்படின்னு சொல்லி அவளுக்கு உதவித்தொகை கொடுக்கறது. அதுக்கப்புறம் நமக்கு உடம்புக்கு வந்ததுனாக்கா இன்சூரன்ஸ் இருக்குது, அத்தை இருக்குது, இத்தை இருக்குது, ஆஃபீஸில் ரீஎம்பர்ஸ்மெண்ட் இருக்குது, எங்கேயோ போய் சௌக்கியமாக ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிக்கிறோம். அவளுக்கு என்ன இருக்குது, இந்த வைதிக பிரவர்த்தியில் என்ன அப்படின்னு அன்னன்னைக்கு வருது, அவ்வளோதான். இன்றைக்கி வந்தால் உண்டு, இல்லைன்னா இல்லை, ஒரு கேரண்டியும் கிடையாது. அப்படின்னால் அவள் வாழ்க்கை முழுக்கலும் ஓட்டியானோ. அவளுக்கும் குழந்தைகள் குட்டிலாம் இருக்குது, அவளும் குழந்தைகளை படிக்க வைக்கணும், கல்யாணம் கருத்தி எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. இதுக்கெல்லாம் எங்கே போவா? அதெல்லாம் யார் பார்த்துக்கிறது? ஒரு காலத்தில் ராஜாக்கள்லாம் இருந்தால் இதுக்காகவே மானியங்கள்லாம் கொடுத்து கிராமமாக என்ன பண்ண, பிரம்மதேயம் பிரம்மதேயம் அப்படின்னெல்லாம் சதுர்வேதி மங்கலம் அப்படின்லாம் சொல்கிறோமே, அப்படி வேதம் படித்தவாளுக்கெல்லாம் வாரி கொடுத்து ராஜாக்கள்லாம் அவளை ஆதரித்து பண்ணினா. ஆனால் இப்போது அரசாங்கத்தில் அப்படிலாம் பண்ணுறாப்புல ஒரு வசதி இல்லை அப்படின்னா என்ன பண்ணலான்னார், மற்றவாதான் சமுதாயத்தில் இருக்கவாதான் பார்த்து பண்ணணும். இந்த வேதத்தையும் வேதம் படித்தவாளையும் பாதுகாக்கிற பொறுப்பு அத்தனை பேருக்கும் இருக்குது. அத்தனை வர்ணத்துக்கும் அத்தனை பேருக்கும் கடமை பண்ணணும். அதுதான் பெரியவா சொல்றா. அதனால் அவளுக்கு மருத்துவ வசதிக்காக இருக்கட்டும், இல்லை அவள் குடும்பத்தில் ஒரு நல்லது கெட்டதாக இருக்கட்டும், ஒரு பெரும்படி செலவு வரட்டும், இது எல்லாத்தையும் நாம் கவனித்து பண்ணுறாப்புல இருக்கணும். அவள் நம்மளை கேட்குறாப்புல வச்சுக்கூடாது, நாம் போய் அவளுக்கு பார்த்து பண்ணுறாப்புல இருக்கணும் அப்படின்னு. இதெல்லாம் தான் சுப்பராம மாமாலாம் பண்ண பெரிய கைங்கரியம். அதில் பல பேர் அதில் பண்ணியிருக்கா. அண்ணாதுரையங்கார் அப்படின்னு அவர் தான் முக்கியமாக இருந்து பண்ணினார். அந்த அண்ணாதுரையங்கார், இன்னும் டெல்லி சீனிவாசையன், இன்னும் பல சுப்பராமமா, இது மாதிரி பல பேர். அவளோட பெயரெல்லாம் கேட்டாலே சொன்னாலே கூட நமக்கு புண்ணியம் வரும். அவ்வளோ பிரியமாக பெரியவாள்கிட்ட கைங்கரியம் பண்ணியிருக்கா. பெரியவாளுக்கும் அவள்கிட்ட அவ்வளோ பிரியமாக இருந்திருக்கு. அப்படி ஒரு அந்த திருப்பணி நாமளும் முடிஞ்ச அளவுக்கு ஈடுபட்டு அதில் பண்ணணும் அப்படிங்கிறது தான் பெரியவாளுக்கு நாம் பண்ணுற கைமாறும். பெரியவாளை பிரீதி பண்ணுறதுக்கு இதெல்லாம் தான் முக்கியமான விஷயம். அப்படி இந்த சுப்பராம மாமாவோட அனுபவம். அதே மாதிரி தர்மபுரி சேஷாத்ரேயர் அப்படின்னு இருந்தார், பழுத்த முருக பக்தர். திருப்புகழ் பாடினா அப்படி கண்ணை கரைஞ்சுன்னு உருகப்படுவார், முருகா முருகான்னு. எப்போ பாரு இந்த முருகனோட நாமம், அவருக்கு பூஜை, அப்படி உருகர். திருப்புகழ்லாம் பண்ணா, கந்தர் அனுபூதியெல்லாம் பண்ணால் அப்படி உருகி பண்ணின்னு இருப்பார். அப்படி இருக்கிறவருக்கு ஒரு பிரார்த்தனை முருகன்கிட்ட பண்ண, நீனும் ஞானமே வடிவானவன். அப்பாவுக்கு பிரணவோபதேசம் பண்ணினவர், ஞானஸ்கந்தன்னு பேர். ஞான பண்டித சுவாமி நமோ நமோ அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்கிறார். அப்பேற்பட்ட ஞானமே வடிவாக இருக்கிற குருகுகனாக இருக்கிற நீ எனக்கு ஒரு ஞானத்தை கொடுக்கப்படாதா அப்படின்னு பிரார்த்தனை ஏங்குற. அப்படி இருக்கிறதே ஒரு நாளைக்கு கனவு, சொப்பனம். அந்த கனவில் முருகன் வர்றார். முருகன்ட்டு இவர் கேட்குறார், நீ ஞான பண்டிதனாக இருக்கிற நீ ஞானஸ்கந்தனா எனக்கு ஒரு ஞானத்தை கொடுக்கப்படாதா அப்படின்னு கேட்டால், உடனே முருகன் சொல்ற, என்ன உனக்கு ஞானம் தானே வேணும், இந்தா நீ கேட்ட ஞானம் அப்படின்னு கையில் ஏதோ கொடுக்குற. ஏன்னா ஞானங்கிறது கையில் எடுத்து கொடுக்குறதா? பார்த்தா புஸ்தகம், ஒரே புக்ஸு. கனவு கலைஞ்சு கொடுத்தோ. இவருக்கு உடனே கனவு கலைஞ்சவர் ஆச்சரியப்பட்டார். என்ன நம்ம முருகன்ட்ட ஞானத்தை கொடுன்னு கேட்டால், உயர்ந்த ஞானத்தை கேட்டால் புஸ்தகத்தை கொடுக்குற, என்ன படிக்கிறதுக்கு கொடுக்குற, என்ன புஸ்தகத்துலையா இருக்குது ஞானம் அப்படின்னுட்டு இவர் என்ன பண்ணினார், இந்த புக்ஸை படிக்கிறது நாலெட்ஜுன்னா அது பார்த்தார். இதில் ஏதோ காரணம் இருக்குது. முருகன் இந்தா நீ கேட்ட ஞானம்னு புக்கை கொடுத்தான்னா ஏதோ இருக்குதுன்னு தெரிஞ்சுது. உடனே என்ன பண்ணார், இவர் மாமனார் நிறையா புக்ஸ் எல்லாம் வச்சுருக்க, நல்ல நல்ல புஸ்தகங்கள்லாம். அந்த அலமாரியில் போய் தேடினா கைவல்ய நவநீதம் ரிபுகீதைன்னு 2 புஸ்தகங்கள்னு பட்டுது. இதை 2த்தையும் எடுத்தார். ஓஹோ, இதில் தான் பெரிய வேதாந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கு, ஞான நூல் அப்படின்னு தெரிஞ்சுது. ஓ, இதைத்தான் இப்போ படிக்கணும் போல இருக்குது, இதை படித்தா ஞானம் வந்துடும் அப்படின்ட்டு இந்த கைவல்ய நவநீதம் ரிபுகீதையெல்லாம் படிக்க ஆரம்பித்தார். அப்படி படிக்க ஆரம்பிக்க
இந்த வேதாந்த ஞானம் வர 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 என்ன ஆயிடுத்து அப்படின்னா, அதுக்கப்புறம் இந்த அழறது இணறது உணர்ச்சி வசப்படுறது எல்லாமே இல்லாத போயிடுது. முன்னெல்லாம் திருப்பழி பண்ணால் அப்படியே கண்லேருந்து தனித்தனியாக கொட்டும், அப்படியே தொண்டையை அடைக்கும், அப்படிலாம் பண்ணும். இப்போ இந்த வேதாந்த புஸ்தகம் படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இதெல்லாம் நின்று போயிடுது. இந்த உணர்ச்சிகள்லாம் நின்று போனோன்னே இவருக்கு இந்த சேஷாதிரிக்கு பயம் வந்துடுது, சந்தேகம் வந்துடுது. இப்போ முருகன்ட்டு நம்ம ஞானம் கேட்டதுனால நம்மள்ட்ட பக்தி போயிடுத்தா, ஏன் நமக்கு இந்த உணர்ச்சியெல்லாம் இப்போது மறத்து போனாப்புல ஆயிடுது அப்படின்னு. இது சரியா தப்பா, நம்ம கேட்டிருக்கப்படாதோ முருகன்ட்ட ஞானம் வேணும்னு அப்படின்லாம் இவருக்கு சந்தேகம் வந்துடுத்து. இதை யார்கிட்ட போய் சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிக்கிறது? ஒரே இடம், எந்த அந்த முருகனோட சுவாமிநாதனோட மறுபடியுமோ பெரியவாள்கிட்ட வந்து இதை சொல்கிறேன். என்னமோ முன்னெல்லாம் எனக்கு முருகா அப்படின்னாலே கண்ணில் தண்ணி கொட்டும் அப்படிலாம் இருக்கும், இப்போல்லாம் எல்லாம் ஒன்றும் இல்லை, மரத்து போனாப்புல இருக்குது, இது சரியா தப்பான்னு தெரியல, என்னன்னே எனக்கு புரியலன்னு. உடனே பெரியவா சிரிச்சுனே சொல்கிறா, இந்த நதியெல்லாம் மலையில் தான் உற்பத்தி ஆகுது, மலையில் உற்பத்தி ஆனால் அங்கேருந்து அருவியாக தடன்னு கொட்டுறது, கொட்டினா பாறை கீரை பள்ளம் மேடுன்னு துள்ளி குதிச்சுட்டு தாவிண்டு ஓடுறது. இப்படி ஓடி 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 சமவெளிக்கு வர ஆரம்பித்தோன்னா சீராக ஓடி கடைசியில் கடலில் கலக்கிறதே இந்த நதிங்கிற ஒன்றை இருந்த இடம் தெரியாத போய்டுறது, அப்படி அமைதி ஆகிடுறது. அதை போல தான்ப்பா பக்திங்கிறது ஆரம்ப நிலை. அந்த ஆரம்ப நிலையில் இருக்கிறதே இந்த உணர்ச்சிகள்லாம் இருக்கும். அழுக வரும், துக்கம் தொண்டையை அடைக்கும், இனிமேல் வார்த்தைகள்லாம் வராது, உணர்ச்சி பெருக்காக இருக்கும், ஆரம்ப நிலை. அதனால் கர்மா பக்தி அப்படிங்கிறதுலாம் ஒரு ஆரம்ப நிலையாக இருக்குது. அந்த சமயத்தில் இந்த உணர்ச்சிகள்லாம் இந்திரியங்களில் இருக்கும், எல்லாம் இருக்குத்தான் இருக்கும், மனசில் இருக்கும். ஆனால் ஞானங்கிறது முதிர்ந்த நிலை. அந்த நிலைக்கு வந்துட்டாக்க அவ்வளோதான். கடலில் கலக்கிறதே எப்படி நதி சமவெளியில் வரத்தே அமைதியாக ஆகிடுறதோ அது அமைதி ஆகிடும். அங்கே புலன்களெல்லாம் கடந்த நிலை ஞானம்ங்கிறது அனுபவம் ஆயிடுச்சுன்னா அப்போது என்ன சாந்தி அமைதி, சாந்தி அமைதி, அதான் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னால் இவருக்கு ரொம்பவே தெளிவாக இருந்தது. ஓ, அதனால தான் போல இருக்குது நம்ம அந்த ஆரம்ப நிலையெல்லாம் கடந்து இப்போது முடிவுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சுது. இப்படி பேசின்னு இருக்கா. ராத்திரி 10 மணிக்கு மேலெல்லாம் கூப்பிட்டு இந்த வேதாந்த விசாரம், அதாவது இந்த கைவல்யன் வனிதன் ரிப்பு கீதையெல்லாம் பற்றி. சில சமயத்தில் இவர் போகிறதே பெரியவா மௌன விரதத்தில் இருப்பா. பெரியவா பேச மாட்டான்னு நினச்சிருந்தா இவரை பார்த்தோன்னே பேசுவா. இது இவருக்கு ஒரு சமயம் யோஜனையாக இருந்தது, நம்மளால பெரியவாளுக்கு விரதபங்கம் ஏற்படுறதோ, அவள் மௌன விரதம் இருக்கிறதே நம்ம போய் பேசுறதுனால அப்படின்னா பெரியவா சொல்கிறா, பாரு மௌன விரதத்தில் உலக விஷயத்தை பேசி ஊர்வம்ப பேசினா தான் விரதபங்கமே வழிய இப்படி வேதாந்த விசாரம் பண்ணினா ஒன்றும் மௌன பங்கம் கிடையாது, விரதபங்கம் கிடையாது. இன்னும் அது விரதத்துக்கு ரொம்ப உயர்வு. அதனால தான் நீ வார்த்தையெல்லாம் பேசுகிறேன் அப்படின்னா. இப்படி பெரியவா பேசின்னு இருக்கா. அதே மாதிரி அப்புறம் இவருக்கு யோகத்துலேயும் கொஞ்சம் பயிற்சி உண்டு, ஸ்ரீவித்ய உபாசனம் உண்டு. இப்போ இந்த வேதாந்த ஞானம்லாம் வேற வருது. இவருக்கு எது வழி சரி அப்படிங்கிறதே ஒரு நாளைக்கு சொல்கிறா. யோக பயிற்சியா உபாசனையா வேதாந்த விசாரம்னா பெரியவா சொல்கிறா. வேறு அதிகாரிகள் பேதம் வச்சு அவளோட தகுதிக்கு ஏற்றாப்புல எல்லாம் சொல்லியிருக்கு. யோகமும் ஒரு வழிதான், உபாசனையும் ஒரு வழிதான், வேதாந்த விசாரம் ஒரு வழிதான். அதனால் அவளோட கெப்பாசிட்டிக்கு ஏற்றாப்புல யோக்கியதைக்கு ஏற்றாப்புல சொல்லியிருக்கு. உனக்கு என்ன யோக்கியதைன்னு தோன்றதோ அந்த வழியில் போ அப்படின்னா என்ன, வேற ஒன்றும் இல்லை. வேதாந்த விசாரத்துக்கு வந்துட்டேன்னா அதுதான் உனக்கு மார்க்கம் அப்படின்னு இப்படி ரொம்ப கிளியராக வழிகாமிச்சு இப்படி தான் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் ஒவ்வொருத்தருக்கும் அவளுக்கு எது சரியான வழியோ அதை காமிக்கிறதுக்கு தான் ஒரு குரு வேண்டிருக்கு. அதுதான் பெரியவான்னு சொல்லி அப்படி இருக்கிற அந்த வழிகாட்டியான பெரியவா பண்ணியிருக்கிற அருளில் இன்னும் பல விஷயங்களை தொடர்ந்து நாம் பார்க்கலாம். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.